வருவதை ஏற்றுக்கொள், கால் பதிவுகள் அழியாது, வான் வெளிவரை தொட்டுச் செல். வணக்கம், இது உங்கள் தென்காசி வெற்றி ஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் நடந்த வீக்லி டெஸ்ட்டில் ஹிஸ்ட்ரியோட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் என்னென்னா, சோழ பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன். ரெண்டாவது, சோழ பேரரசின் தலைநகரம் எது அப்படின்னா தஞ்சை. சோழ பேரரசின் பழைய தலைநகரம் அப்படின்னா உறையூர். சோழ பேரரசின் மிக சிறந்த துறைமுகம் எது? பூம்புகார். தஞ்சையில் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? முதலாம் ராஜராஜ சோழன். சோழ கோயில்களின் முக்கிய அம்சமாக கருதப்படுவது எதுனா விமானங்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன். காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டியவர் யாருன்னா கரிகாலன். சோழ மன்னரான ஆதித்தனால் விலகிய கடைசி பல்லவ மன்னர் யார் அப்படின்னா அபராஜிதவர்ம பல்லவன். சோழர்களின் நிர்வாக முறை எப்படி பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. சோழர்கள் எதற்கு புகழ் பெற்றவர்களாக திகழ்ந்தன? கிராம நிர்வாகத்திற்கு. எந்த தென்னிந்திய மாநிலம் சிறந்த கிராம நிர்வாகத்தை கொண்டிருந்ததுன்னா சோழர்கள். சோழர்கள் காலத்தில் மிகவும் பிரபலமாக அறியப்பட்ட சிற்பம் எதுனா நடராஜரோட வெண்கல சிற்பங்கள். பாண்டிய பேரரசு நிறுவியவர் யார் அப்படின்னா பாண்டியன் கடுங்கோன். முதலாம் நரசிம்மவர்மனுக்கு கொடுக்கப்பட்ட பட்டப்பெயர்கள் எதுன்னா வாதாபி கொண்டான். அவர் வாதாபி அழிச்சதுனால வாதாபி கொண்டான். கடாரம் கொண்டான் யாருடைய பட்டப்பெயர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பாண்டிய அரசின் தலைநகரம் எது அப்படின்னா மதுரை. பாண்டியர்களின் சின்னமாக கருதப்பட்டது மீன்கொடி. அதிராஜா என்ற பட்டப்பெயரை கொண்ட பாண்டிய மன்னர் யாருன்னா பாண்டியன் கடுங்கோன். பாண்டியர்களின் ஆட்சியில் கடைசி மன்னர் யார் அப்படின்னா மூன்றாம் மாரவர்மன் ராஜசிம்மன் தான். அடுத்து, பாண்டியர்களின் முதல் தலைநகரம் எது அப்படின்னா கொர்க்கை. முதல்ல கொர்க்கை தான் தலைநகரமாக இருந்தது, அதுக்கப்புறமேட்டு தான் மதுரைக்கு மாற்றினாங்க. அடுத்து, பாண்டியர்களின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார் அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியர்களின் முக்கிய துறைமுகம் எது? இப்போ தான் பார்த்தோம், துறைமுகம் கொர்க்கை. எந்த மன்னருடைய காலத்தில் குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டன? ஜெயந்திவர்மன் காலத்தில். சங்க இலக்கியம் பண்டைய இந்தியாவின் எந்த பகுதியுடன் தொடர்புடையது அப்படின்னா தென்னிந்தியாவோட தொடர்புடையது. தென்னிந்தியாவில் எத்தனை சங்கங்கள் இருந்தன? நமக்கு தெரியும், மதுரையில் 3 சங்கங்கள் இருந்தன. சங்க காலத்தில் எந்த வம்சம் ஆட்சியில் இல்லை அப்படின்னா பல்லவர்கள். ஏன்னா சேர சோழ பாண்டியர்கள் தான் சங்க காலம் வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. இவங்க சங்கம் காலத்துக்கு அப்புறமேட்டு தான் வந்திருப்பாங்க. அடுத்ததாக பத்தினி வழிபாட்டு, அதாவது கண்ணகி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். அடுத்து, பொருந்தாத தேர்கன்னா பாதாமி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள் 3மே இணையானது. நந்தி சாளுக்கியர்கள் மட்டும் வேறுபட்டது, அதனால் அது பொருந்தாதது. ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்தவர் யாருன்னா முதலாம் அமோகவர்ஷர். அப்புறம், இந்திய கட்டிடக்கலையும் தொட்டில் என்று வர்ணிக்கப்படுவது எதுன்னா ஐஹோல் கல்வெட்டு. அடுத்து, சரியான இணையை தேர்வு செய்க. பட்டடங்கள் வாதாபி சாளுக்கியர்கள் தொடர்புடையது தான். எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் இருந்தது. மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. எலிகண்ட குகைகள் அசோகர் காலத்தில் வராது, அதுவும் ராஷ்டிரகூடர்கள் சாளுக்கியர்கள் காலத்தில் வரும். அப்போ 1, 3, 4 மட்டும் சரியானது. அடுத்ததாக பொறுத்துகள். சிம்ம விஷ்ணு பல்லவ அரசர். முதலாம் ஜெயசிம்ஹன் சாளுக்கியர் அரசர். ஆதித்யா முதலாம் ஆதித்யர் சோழ அரசர். சதகர்ணி சதவாஹன அரசர். அப்போ 2, 1, 4, 3 சரியானது. சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் அப்படின்னு கேட்டால் முதலாம் மகேந்திரவர்மன். அதுக்கடுத்து, மகேந்திரவர்மன் பற்றிய கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் மகேந்திரவர்மன் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டார், அது கரெக்டு தான். முதலாம் மகேந்திரவர்மன் வேங்கடமலையிலிருந்து காவிரி வரைக்கும் தனது பேரரசை விரிவுபடுத்தினார், அதுவும் கரெக்டு தான். முதலாம் மகேந்திரவர்மன் சமண மதத்தை பின்பற்றினார் அப்படின்னு பெரிய புராணம் கூறுகிறது, அதுவும் சரியான கூற்று தான். 4வது கூற்றிலையும் முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகடனத்தை எழுதினார் தான், ஆனால் அவர் பாலி மொழியில் எழுதலை, சமஸ்கிருத மொழியில் எழுதினார், அதனால் அது மட்டும் தவறானது. ஸோ 1, 2, 3 சரி. அடுத்து, கீழ்கண்ட பல்லவ அரசர்களில் மாமல்லன் அப்படிங்கிற பட்டத்தை யாருக்கு உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனோட பட்டம் தான் மாமல்லன். யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்னா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான். அடுத்து, ஆரம்ப கால பிரம்மதேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் யாருன்னா முதலாம் நந்திவர்மன். பல்லவ மன்னர்களோட கொடியில் இருந்த சின்னம் எதுனா சிங்கம். அப்புறம், பல்லவரோட கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு எங்கே இருக்குன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. தசகுமார சரிதம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னா தண்டின். பல்லவர்கள் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அறியப்பட்டனர் அப்படின்னா நானா தேசி அப்படின்னு அறியப்பட்டார்கள். கோவில் வழிபாடுகளுக்கு பல்லவர்கள் பயன்படுத்தப்பட்ட மொழி எதுனா சமஸ்கிருதம். தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம்பெறாதது எதுன்னா இது முன்மே இடம்பெற்றிருக்கும். அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோவில்கள், ஆய் மண்டபம் மற்றும் இடம்பெற்றிருக்காது.
அப்புறம் யாரை பற்றி அபராதங்கள் பற்றி குறிப்புகள் யாருடைய செப்பேடுகளில் இருக்கும் அப்படின்னா நந்திவர்மனோட காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்கள் பற்றி குறிப்புகள் இருக்கும். அடுத்து மகாபலிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற கடற்கரை கோவில்கள் வந்து எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டால் 7ஆவது நூற்றாண்டு. நிலம் அளிப்பதற்கு ஏர் நிவர்த்தனம் பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன அப்படின்னா பல்லவர்கள் காலத்தில் கையாளப்பட்டன. தென்னிந்திய கோவில்களை வந்து கட்டிடங்களின் சிற்பங்கள் என்று கூறியவர் யாருன்னா கிறிஸ்வின் பிராங்க்ஹூட் அப்படிங்கிறவர் தான். அப்புறம் மூவேந்தர்களை யார் முதன்மையானவர்கள், அதாவது பொய்கை ஆற்றுக்கரையை மையமாக கொண்டு ஆட்சி செஞ்சவங்க தான் அவங்க. அதில் யார் முதன்மையானவர்கள்னு கேட்டால் சேர அரசர்கள் தான். அடுத்து கீழ்கண்ட சீன பயணிகள் பல்லவர் காலத்தில் சமயம் மற்றும் கலாச்சார நிலை பற்றி நமக்கு தகவல் விவரம் அளித்தவர் யார் அப்படின்னா யுவான் சுவாங். சாளுக்கிய வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா முதலாம் புலிகேசி. தேங்க்யூ.